ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 34 இன்ச்சு சைஸுக்கான ஒரு சுடிதார். இந்த சுடிதாருக்கு அளவுகள் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, சீட் ரவுண்டு, இதெல்லாம், அப்புறம் உயரம், அப்புறம் சைடு கட்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல், ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக்கு. 34 அப்படிங்கும்போது அது கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். 30 அப்படிங்கும்போது அது கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். 38 அப்படிங்கும்போது லூஸாக வேணும் அப்படின்னா 4 இன்ச்சும், இல்லை நார்மலாக ஃபிட்டிங் கரெக்டான இதாக இருந்தால் போதும் அப்படின்னா 2 இன்ச்சும் நம்ம வந்து ஸ்லிட்டுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உயரம் ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் போல் கீழே எக்ஸஸாக அன்ஈவனாக இருக்கிற அந்த கிளாத்தை நான் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதனுடைய உயரம் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 34 இன்ச்சுக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஷோல்டருக்கு வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். ப்ளவுஸு இதுக்கெல்லாம் 5.5 வரும்போது இதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6, 6.25 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 39 அப்படிங்கிறது உயரம். ஷோல்டரில் இருந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம ஆர்ம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த செஸ்ட் ரவுண்டு கரெக்டான ஃபிட்டிங்கில் வரணும் அப்படின்னா அந்த ஆர்ம் ஹோல் உயரமும் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டான இடத்துல வரணும். ரொம்ப மேலே போட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைன் வருது, இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால தான் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் இறக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஹிப்பு, அதாவது சீட் அளவு, இதை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல நான் மெஷர்மெண்ட் எழுதியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாவே எவ்வளோ அளவு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 40 இன்ச்சு, 38 + 2 40, 10 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச், 8.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் அதை வந்து 34, அதாவது 30 + 4 34, 4ஆக பிரித்து 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். செஸ்ட் ரவுண்டு 39, அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் லூஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் கொடுத்துருக்கிறது 4, 4, 2 அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் லூஸ் வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் டைட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த எக்ஸஸாக ஈஸ் அலவன்ஸை நீங்கள் ஆட் பண்ணவோ அல்லது குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெயிஸ்ட்டு, அதாவது ஹிப்பில் இருந்து நான் 1 இன்ச்சு சேர்த்தி வச்சுருக்கேன். ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இன்னும் கீழே வந்து அந்த டவர்னு சொல்லுவோம், அகலமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கீழே சைடில் வந்து 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன், ஏன்னா அது ஃபோல்டிங்காக. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு சுடிதாரினுடைய ஷேப் நமக்கு கிடைக்கும். இது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பெண்ட் பண்ணி கட் பண்ணணும், எங்கே நாச் போடணும், எங்கே நீடில் மார்க் போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னாலும் என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயும் ஒரே மாதிரி தான் நான் கட் பண்ணியிருப்பேன். நெக்கு, சைடு எல்லாமே வந்து ஒரே மெத்தடு தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் மட்டும்தான் வேறையாக இருக்கும். நெக்கு பார்த்தீங்கன்னா 2.25 வச்சுருக்கேன். கேன்வாஸில் கட் பண்ணும்போது நீங்கள் 3 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்கு பேக் நெக் வந்து அப்படியே மெட்டீரியலே கட் பண்ணுறனால நான் 2.25 கட் பண்ணுறேன். அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது லைட்டாக அந்த இது வரும், அதனால் அதிலிருந்து நான் அப்படியே பெண்ட் பண்ணி உங்களுக்கு கீழே கொண்டு வரேன். இதில் ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் நான் கட் பண்ணல, நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15, 7.5 இன்ச்சு வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஷோல்டர் 6, ஆர்ம் ஹோல் 6.5. சிசரில் அதை கட் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரோக்காக அப்படியே லென்த்தாக கட் பண்ணிடுங்க, விட்டு விட்டு அந்த இது பிசுறு வர மாதிரி கட் பண்ணாதீங்க. ஆர்ம் ஹோல்கிட்ட ஒரு நாச்சு, சைடு அதே மாதிரி செஸ்ட்டுக்கிட்ட, வெயிஸ்ட்டுக்கிட்ட, மேலே சென்ட்ரு நாச்சு இதெல்லாமே போட்டுருங்க. அப்புறம் ஆர்ம் ஹோல் டெப்த்து கட் பண்ணிவிட்டு அது ஒரு நாச் போட்டுருங்க.
இப்போ நம்ம சைடில் போட்டிருக்க நாச்சஸ் எல்லாம் தான் ஸ்டிச்சிங்க்காக, ஆம்ஹோலுக்கு போடுற நாச்சு வந்து உங்களுக்கு அடையாளத்துக்காக. அதே மாதிரி மேலே ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹைட் மார்க் பண்ணுற இடத்துல போடுறதும் அடையாளத்துக்காக, அது சென்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அதனால் ஒவ்வொரு நாச்சும் ஒவ்வொரு இடத்துல போடும்போது அதுக்கு மீனிங் மாறும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்குக்கும் நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு மேக்ஸிமம் கேன்வாஸில் கட் பண்ணிக்கோங்க. சென்டராக மடித்து அதில் வந்து 8 இன்ச்சு லென்த்துக்கு நீங்கள் நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இதை வந்து சென்டர் டாட்டை வந்து அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சென்டரில் மட்டும் சேர்த்து பிடிக்கணும். மேலேயும் கீழேயும் மைல்டாக தான் பிடிக்கணும். அதனுடைய லென்த்தை கூட நீங்கள் 7 இன்ச்சாவோ 6 இன்ச்சாவோ கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அது அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி டக் பிடிக்கணுமோ அப்படி நீடில் மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப் எப்படி வேணுமோ அது ஓவரால் ஃபுல்லாகவே அந்த நீடிலில் நீங்கள் ஊசியில் வந்து அப்படியே குத்திகிட்டே வந்தீங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பேக்கில் என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்கள் இப்போ இது பண்ணிக்கோங்க. இதுவுமே அப்படியே அடித்து திருப்பிடாமல் உள்ளே இன்னொரு கிளாத்தை வச்சு அதுக்கப்புறம் அடித்து திருப்பினீங்க அப்படின்னா பேக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கிளாத்து 2.5 மீட்டர் அப்படிங்கும்போது லென்த்தாகவே கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லென்த் வைஸ்லேயே கிளாத் இருக்குது. சப்போஸ் நம்ம மெட்டீரியல் கம்மியாக இருக்கும்போது நம்ம குறுக்க வர மாதிரி தான் வெட்டுவோம். இப்போ இதில் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். அதே மாதிரி 2.5 மீட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு லென்த் வந்து அதில் கிடைக்கும். அதனால் நீள வாக்கிலேயே, அதாவது நீளம் எது குறுக்க எது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த செல்வெஜ், அதாவது நம்ம துணி நெய்யறதுல வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றது வந்து நம்ம லென்த் வைஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே குறுக்கில் வர்றது வந்து கிராஸ் வைஸ்ன்னு சொல்லுவோம். கிராஸ் வைஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்காது. ஏதோ கையை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நீல வாக்கில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால தான் மெட்டீரியல் எப்போவுமே நீல வாக்கில் போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லீவும் நம்ம வந்து ஆம்ஹோலுடைய நீங்கள் என்ன தான் மெஷர் பண்ணி உங்களுக்கு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்து வச்சுருந்தாலும் பாடியில் என்ன ஆம்ஹோல் வருதோ அதே அளவு தான் நீங்கள் ஸ்லீவுக்கு கட் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் அதில் அதிகமாகவோ இல்லை இதில் இதாவோ வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாச் 2 மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக வராது. அதனால் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி இதில் வந்து நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு தடவை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவை வந்து நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு இது முன்ன பின்ன போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சிலர் நல்லா லூஸாகவே தான் சுடிதார் போடுவாங்க, ரொம்ப ஃபிட்டிங்கெல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப ப்ளவுஸ் ஃபிட்டிங் அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அதனால் எதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாகவோ லூஸாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகாது. இப்போ சுடிதாரை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி இதுவும் பாடி 2 பீஸு, ஸ்லீவ் 2 பீஸு அவ்வளோதான் கட் பண்ண போகிறோம். மீதி எதுவாக இருந்தாலும் நம்ம கேன்வாஸில் தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நம்ம மெட்டீரியலில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கீழே பார்டரும் ஒரே ஒரு சென்டரில் ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டிசைனை வந்து நம்ம சென்டரில் வச்சோம் அப்படின்னா அது ஒரு அந்த நெக்குக்கும் அதுக்கும் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பூ வந்து அடிபடுற மாதிரியோ இல்லை அது அந்த இதாகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து ஒரு சைடாக வர்ற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கிராஸாக அந்த டிசைன் வர மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி வேறு நெக்கு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிசைனும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா 4 ஃபோல்டிங் வர மாதிரி போட்டு கூட கட் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இதை கட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்னொன்று பேக் தட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனை வந்து நான் ஒன் சைடாக வர மாதிரி போட்டிருக்கேன் சென்டர் பண்ணி. இப்போ இதில் வந்து பூ வந்து நமக்கு அதில் கட்டிங்கில் போயிடக்கூடாது. அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க.
எவ்வளோ உங்களால் கீழே இறக்கிக்க முடியுமோ. ஏன்னா கீழே பார்டர் இருக்குது, பார்டரும் வந்து இன்னும் கீழே கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் இருந்தால் கூட கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியான இதுதான் இருக்குது. அப்போ டிசைன் வந்து கட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கூட கொஞ்சம் கிளாத்தை நம்ம கீழே இறக்கிக்கலாம். கீழே வந்து ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த உயரத்தை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இறக்கியிருக்கேன். நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்து கட் ஆகாத மாதிரி தான் வருது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி பேக் தட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் தவிர்க்க முடியாத ஒரு சில டிசைனுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எக்ஸஸாக உயரம் வரதான் செய்யும். ஏன்னா அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் வராமல் ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ நமக்கு கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருந்தாலும் அது காட்டன் அப்படிங்கும்போது ஷ்ரிங்க் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த உயரம் வந்து ஈக்குவல் ஆகிக்கும். இப்போது அந்த பேக் போர்ஷன் மடித்து அதுக்கு மேலே அப்படியே ஃப்ரண்ட்டை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நம்ம கட் பண்ணி நாச் போட்டுக்கலாம். நாச் போடுறது கரெக்டாக போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஹைட் வந்து உங்களுக்கு வேரியேஷன் வராமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வரும். சுடிதாரில் வந்து நாச் கொஞ்சம் மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஹைட் வேரியேஷனே வரும். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சைடு ஸ்லிட்டுக்கிட்ட நேராக அந்த மெயின் கிளாத்லேயும் அந்த நாச் போடும்போது அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் வந்து வித்தியாசம் வராது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கியோ அந்த இதோ கொஞ்சம் மிஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிளாத் வந்து ஒன்றா கீழே இறங்கிடும், இல்லாட்டினா மேலே போயிடும். அப்போ உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கும் வழி இருக்குது, லென்த் அதிகமாகறதுக்கும் வழி இருக்குது. அதனால் கரெக்டாக நாச் போடுறது ஈக்குவலாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அதிலே பார்டர் கொடுத்துருக்காங்க, அது வர மாதிரி அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ் வர அளவுக்கு உங்களுக்கு அதில் லென்த் கிளாத் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எல்போ வேணும்னா லைனிங் கூட வைக்க தேவையில்லை, அதே மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டினா நார்மல் ஸ்லீவுக்கு அந்த பார்டர் கரெக்டாக வர மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. உயரம் வந்து அதில் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ மெஷர் அந்த அளவு அப்படியே வைங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏரோ மார்க் போட்டு கிளாத்தில் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த கேன்வாஸில் தையல் வராமல் நம்ம ஜாயின் பண்ண முடியும். கேன்வாஸில் தையல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் படிமானமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கேன்வாஸை வந்து கரெக்டாக நெக்கோட அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்கள். மேலே வர்ற ஷோல்டர் ஜாயிண்ட்டு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்கு வந்து நம்ம வெறும் கிளாத்தில் மட்டும் அயன் பண்ணும்போது கிளாத்தில் மட்டும் எக்ஸஸாக விட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ இதில் வந்து அந்த சைடில் டிசைன் இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒன் சைடு நெக்குன்னு சொல்லுவோம். ஒரு சைடு ஒரு ஷேப்பாகவும் ஆப்போசிட் சைடு இன்னொரு ஷேப்பாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம கேன்வாஸோட ராங் சைடில் தான் நம்ம கட் பண்ணுறோம். அதே மாதிரி கேன்வாஸை ஓப்பனில் போட்டு தான் கட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நம்ம இதில் அயன் பண்ணி அப்படியே அடித்து திருப்பிட்டு பைப்பிங் வச்சுக்கலாம். மேலே கரெக்டாக என்னென்ன மென்ஷன் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்டிச் பண்ணும்போது அது உங்களுக்கு மறந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.